அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த முன்னாள் நிர்வாகி ஒரு பாலியல் பலாத்காரம் ஒரு பள்ளி மாணவியை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இணையதளத்தில் கடந்த ஒரு 1.5 வாரங்களாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பதிவை பார்த்துக்கிட்டிங்கன்னா இணையதளத்தில் தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நம்ம தலைப்பு செய்திகளை போடுவாங்க தெரியுமா, தந்தி டிவி, மாலை முரசம், நிறைய இதில் போடுவாங்களா, தலைப்பாக போடுவாங்க தெரியுமா, டீக்கல் தொங்கும்லா, அதில் தொடர்ச்சியாக நம்ம தொடர்வண்டி நிலையத்திலேருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போகும்போது ஒரு 3 நாளாக பார்த்துருப்பேன் தொடர்ச்சியாக. மேலும் அவர் மீது ஒரு வழக்கு இருக்குது, ஏற்கனவே அவர் மீது ஒரு புகார் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாட்களாக ஹெட்லைனில் வந்துக்கிட்டே இருந்தாப்புல சிவராமன்கள். அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரே ஒரு மனுஷன் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, அந்த ஒரு தப்புனால ஒட்டு மொத்தமாக அந்த கட்சியை தாண்டி பயணிக்கிறவங்களை தாண்டி கட்சியை நம்பி வாக்களிச்சிருப்பாங்க தெரியுமா. ஏன்னால் நம்மளுடைய கட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்துச்சுன்னா சீமானவர்கள் தொடர்ச்சியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளையை நீ கற்பழி பண்ணிட்டீன்னா ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளையை நீ கற்பழி பண்ணிட்டேன், அந்த பொண்ணு இறந்துருச்சு, அந்த பொண்ணுடைய பிணத்தை எரிக்கிறதுக்குள்ளே எவன் கற்பழி பண்ணானோ அவனை கொன்னுருவேன், 2 கொலை நடந்துருச்சுன்னா என் பெண் பிள்ளையை தொடருங்கிற எண்ணம் யாருக்கு வரான்னு சொல்லி சீமானனை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே போகிறாப்புல. அதற்கான நடவடிக்கை நான் எடுப்பேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுக்குறாங்க. அப்போ அப்படி பேசக்கூடிய கட்சியிலிருந்து ஒருத்தர் இந்த பாலியல் பலாத்காரம் ஒரு பிள்ளையை பண்ணிட்டாங்கும்போது நமக்கு பெரியதளவில் ஒரு தர்ம சங்கடம். ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நிறைய பேர் இதை பற்றி பேசணும் கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்றைய தினத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவராமன் அவர்களுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. எதற்காண்டினா, அவர் முதல்ல சிறைப்பிடிக்கும் போதே அவருக்கு அடிபட்டுருச்சு. வழக்கம் போல் அவங்க என்ன செய்வாங்க, மாவு கட்டு போட்டாங்க, தப்பிக்க முயன்றார், நாங்கள் ஓடி போய் பிடிச்சோம், அவர் வலிக்கு விழுந்துட்டாப்புல மாவு கட்டு போட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது நமக்கு வன்மையாக கண்டிக்கிறேன்னா தொடர்ச்சி அந்த காவல்துறை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா யாரை பிடிச்சாலுமே மாவு கட்டு போட்டுருவாங்க, பாத்ரூம் வலிக்கு விழுந்தாங்க, ஓடி போனாங்க, விழுந்துட்டாங்க, மாவு கட்டு போட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு தண்டனை நீதிமன்றம் தான் கொடுக்கணும். அதை தாண்டி அந்த சட்டத்தை போலீஸ்காரங்க தொடர்ச்சியாக கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது போய்கிட்டே இருக்கும்போது நேற்றைய தினத்தில் 2 மரணங்கள் நடந்திருக்கு. அதுக்கு ஒரே குடும்பத்தில், அதுவும் குறிப்பாக சிவராமன் அவர்கள் இறந்து போயிட்டார். அவர் இறப்பதற்கு முன்னக்கூட்ட ஜூலை மாதம் குடும்ப பிரச்சனை காரணமாக எலி பேஸ்ட் சாப்பிட்ருக்காரு. அப்போ அதுலேருந்து சிகிச்சை பெற்று வந்துட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனை இந்த பெண்ணு சின்ன பிள்ளையை கற்பழி பண்ணிட்டாப்புல. அந்த கற்பழிப்பு பண்ணதை போலீஸ்காரங்க நெருங்குறாங்கன்னு தெரிய ஆரம்பிக்கு. அப்போ நெருங்குறன்னு தெரிஞ்ச உடனேயே அவர் எலி மருந்து சாப்பிட்ருக்கார். அதனுடைய ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சம் உடம்புக்குள்ளே போய் அது எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த எஃபெக்ட் காரணமாக அவருக்கு பெரிதளவில் அவர் ரொம்ப சிகிச்சை பண்ணலாமல் சேலத்தில் அரசு மருத்துவமனையில் அவர் இறந்து போயிட்டார். அதே மாதிரி அவருடைய தந்தை அசோக்குங்கிறவரும் நேற்று பயங்கரமான முறை மது போதையில் இருக்கிறாங்க. அந்த மது போதையில் வாகனம் ஓட்டிட்டு போகிறாரு, 2 சக்கர வாகனம். அதில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் மணிக்கு கீழே ஷோல்டர் அடிபட்டு தலையில் அடிபட்டு ஆள் அங்கே இறந்துக்கிறாங்க. அப்போ பிரேத பரிசோதனை பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ 2 மரணங்கள் ஒரே குடும்பத்தில் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அது குறிப்பாக சிவராமனுடைய அந்த ஒரே ஒரு செயல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர், அந்த குடும்பத்தை தாண்டி அந்த கட்சியில் பயணிக்கக்கூடியவங்களுக்கும் பெரிய கெட்ட பேர். ஏன்னா இவர் ஒருத்தர் அவருடைய சுய லாபத்துக்காண்டி, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அவர் நாம் தமிழர் கட்சியில் நான் நிற்கிறேன், நான் நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி என்சிசி கேம்ப் நடத்தலை, என்சிசியில் உள்ள பயிற்சியாளர் நான் அப்படின்னு சொல்லி தான் என்சிசியில் ஒரு கேம்பே நடத்தியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இதில் 3 விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக கற்றுக்கணுங்க. முதல் விஷயம், ஒரு பள்ளி நிர்வாகம் தன் சார்ந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா தன் பள்ளிக்கூடத்தினுடைய பேரு கட்டிப்பறிங்கின்ற ஒரே காரணத்துக்காண்டி அதை மூடி மறைச்சி அதன் மூலம் பெரிய தப்பு நடந்து அந்த பெண்கள் தற்கொலைக்கு முயற அளவுக்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என் பள்ளிக்கு கெட்ட பேர், இந்த ஆசிரியர் பண்ணிட்டாங்கன்னா அது மூடி மறைச்சிடணுங்கிற ஒரு மனபோகம் இருக்குது. அதை தயவு செய்ய எந்த பள்ளிக்கூடம் மாற்றிடுங்க. இது உங்கள் பள்ளிக்கூடத்தை கெட்ட பேரை தாண்டி ஒரு ஒரு குடும்பத்தோடைய வாழ்க்கை இது நிறைய பள்ளிக்கூடங்களில் மூடி மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது குறிப்பாக ஆசிரியர்கள் போய் மண்டையை கழுவுறாங்க. இது நிறைய பள்ளிக்கூடங்கள் நடக்குது, வெளியே தெரியாமல் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த அந்த என்சிசி கேம்பில் பாலியல் தொல்லையிலையும் 11 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா மூடி மறைச்சிருக்காங்க. தாமதமாக தான் விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். 2வது, நாம் தமிழர் கட்சிக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சிவராமன் அவர்கள் இறந்து போகிறாங்க. அந்த சிவராமன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மூலமாக ஒன்றும் என்சிசி நடத்தலை,
அவர் என்சிசி பயிற்சியாளர்கள் நடத்துகிறார். இதில் குறிப்பாக சிவராமன் அவர்கள் அப்படி ஒரு சம்பவம் பண்ண உடனே அதை முதலாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அவர் இருக்கக்கூடிய ஸ்பாட்டை சொல்லி கொடுத்ததும் நாம் தமிழ் கட்சி சார்ந்த உறவுகள், அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் தான் சிவராமன் கோயம்புத்தூரில் இருக்கிறான்னு சொல்லி நமக்கு காவல்துறைக்கு தகவலை கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம அந்த இடத்துல நேர்மையாக இருந்திருக்கோம். மூணாவது விஷயம், குறிப்பாக அவர் ஒரு தவறு பண்ணுறாரு, அந்த தவறுக்கு மரணமும் நடந்துருச்சு. நாம் தமிழ் கட்சி தலைமை சீமான் அவர்கள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்திலையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, அவர் சட்டப்படி நடக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் நாங்கள் அரசு சொல்வதற்கு நாங்கள் எதிர்கொள்கிறோம், அது அவருடைய பிரச்சனை, அவ்வளோ முடிஞ்சு போச்சு சொல்கிறாப்புல. அதுவும் குறிப்பாக நேற்று நடந்த கொல்கத்தா பாலியல் தொல்லைக்கு ஒரு மருத்துவமனை இறந்தாங்களா, அதில் ஆர்ப்பாட்டத்தில் சீமானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவர் மரணத்தில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. அவன் ஏற்கனவே இப்படி பண்ணியிருக்குன்னா எனக்கு தகவல் கொடுத்துருந்தான், அது நான் அங்கே இருக்கும் நிர்வாகிகிட்ட சொன்னேன், என்னென்னு பாருப்ப ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருப்பான்னு சொல்லி சீமானனை செய்த சந்திப்பில் சொல்கிறாங்க. அப்போ இது மூலமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, தப்பு யார் பண்ணினாலுமே தண்டனை அணிவிக்கணும் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் இல்லை, அது இல்லை. அவர் செஞ்சதுனால தான் அவர் குற்ற உணர்வு இறந்துருக்காரு. அது அவர் குற்றச்செயலில் ஈடுபட்டார்னு தெரிஞ்சோன்னா அவரை பிடிச்சு காவலர்கிட்ட ஒப்படைச்சதே நாம் தமிழர் கட்சி பிள்ளையே தான். வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப முன்னாடி எனக்கு வருத்த கடிதம் எழுதி நான் சாக போகிறேன், என்னை மன்னிச்சுக்கிறங்கன்னு எழுதுனது இருக்குது. அதை நான் என் தம்பிகளுக்கு முன்னிறுத்தி என்னன்னு பார்ப்பா, அவனை என்ன பிரச்சனை, அவனை போய் பாருன்னு சொன்னதெல்லாம் இருக்குது. அப்போ அவனுக்கு அது அவர் செஞ்சிருந்தது செஞ்சது தவறுன்னு அவருக்கு பட்டு தான் அவர் அந்த முடிவு எடுத்துட்டார். அதனால் எங்களுக்கு சந்தேகம் இல்லை, யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து அது பண்ணிட்டாருலாம் இல்லை, அப்படி இல்லை. அதுவும் குறிப்பாக திமுக கட்சிக்காரங்க ரொம்ப கொண்டாடுறாங்க, நாம் தமிழ் கட்சி நிர்வாகி இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார்ன்ட்டு. எந்த இடத்துலையுமே அதை யாருமே முட்டு கொடுத்து பண்ணல. நான் திரும்ப சொல்கிறது, சிவராமன் அவர்கள் நாம் தமிழ் கட்சி வச்சு ஒன்றும் செல்வாக்கு படிக்கல. அங்கே என்சிசி மூலமாக தான் பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்காரு. அப்போது இது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் செஞ்சாம்னா எப்படி பண்ணுவாம்னா, நான் திமுக கட்சியில் இருக்கிறேன், அதனால் பாலியல் தொல்லை கொடுப்பேன், நான் வெளியே வந்துடும், எனக்கு எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குது, எனக்கு அமைச்சர் சப்போர்ட் இருக்குது, எனக்கு மாவட்ட கவுன்சிலோட சப்போர்ட் இருக்குது, எனக்கு மாவட்டத்தில் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி பல பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு. அது செங்கல்பட்டில் அமைச்சர் கனிமொழி அவர்கள் நடந்த கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கே 2 திமுக நிர்வாகிகள் தொல்லை கொடுத்தாங்க. என்ன காரணம்? எம்எல்ஏ நம்ம கூட இருக்கிறாரு, அவன் இச்சைக்கு பண்ணலை, நான் திமுகவில் இருக்கிறேன், திமுக எம்எல்ஏ கூட இருக்கிறாரு, எனக்காக அவர் பேசுவார், வழக்கு வாபஸ் ஆங்கிச்சு, எம்எல்ஏ அங்கே போய் பேசினார், மாவட்ட செயலர் அங்கே போய் பேசினார் அப்படின்னு சொல்லி செய்தி ஊடகங்களில் வந்துச்சு. அப்போது சிவராமன் அவர்கள் இந்த மாதிரி வேலை செய்யலை. அப்போ நாம் தமிழர் கட்சி இதை ஊக்குவிக்கவும் இல்லை, இதை கடுமையான முறையில் எதிர்க்குது. ஆரம்பத்திலிருந்து அவர் செஞ்ச உடனேயே முதல்ல அவர் நீக்கிறாங்க. 2வது, அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, நீதிமன்றம் சட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் கடந்து போங்கன்னு சொல்கிறோம். 3வது, அவர் மரணமே ஏற்பட்டுருச்சு, அந்த மரணத்தில் கூட நமக்கு என்ன இல்லை, எங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் சொல்கிறாங்க. அப்போ தப்பு யார் செஞ்சாலும் தப்புங்கிறதுல சீமானவர்கள் தெளிவாக இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி உறவுகள் அதை விட ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவில்லை. அங்கே 2 உயிர் பிரிஞ்சிருக்கு ஒரே குடும்பத்தில். இதே சிவராமன் அவர்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இது ஒரு கெட்ட மனநோய். இந்த மனநோயை யாரும் ஆதரிக்கவே இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது அவருடைய மரணத்தையுமே நாம் தமிழர் கட்சி சந்தேகத்துக்கு ஏற்படுத்தலை. அவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் தான். அவர் ஏற்கனவே வெளி பேஸ்ட்டு சாப்பிட்ருக்காரு, இந்த காவல்துறை பிடிப்பதற்கு முன்னக்கூட்டியே மருந்து சாப்பிட்ருக்காரு, அதில் ஸ்லோ பாய்சன் தான் அவர் இறந்துருக்காருங்கிறதுல நாம் தமிழ் கட்சி திட்டவட்டமாக இருக்குது. தப்பு யார் பண்ணாலும் அவர்கள் கூட அண்ணன் சீமான் நிற்க மாட்டாங்க, நாம் தமிழ் கட்சி நிற்காது என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் சிவராமனுடைய மரணம். இந்த மரணத்தில் ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு, ஆனால் அதையும் தாண்டி அங்கே ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றே ஒரு விஷயம், தனி மனிதர்களுடைய ஒழுக்கம் மற்ற கட்சியை தாண்டி நம்ம கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வைக்கக்கூடியனா ஒவ்வொருத்தருக்கும் சகோதரராக பார்க்குறோம், அவ்வளவு அபிப்பிராயமாக சந்தோஷமாக பேசுகிற காரணம் என்னென்னா, நம்ம அவர்கள் நம்ம மீது நம்பிக்கை வைக்கணும், அந்த ஒத்த காரணத்துக்காண்டி தான். அப்போ நம்பிக்கை வச்சு நம்ம கூட அரசியலுக்கு வரணும். ஒருத்தர் செய்யக்கூடிய தவறு ஒட்டுமொத்த இனத்திற்கே பெரிய அழிவு, அது குறிப்பாக எங்கே கொண்டு போயிடும்,
10 வருஷம் 20 வருஷம் கிடையாது, 50 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போய் நம்ம போய் சேர்த்துடும். தயவுசெய்து இந்த தனி மனித ஒழுக்கத்தை எல்லாருமே கண்டிப்பான முறையில் கடைப்பிடிக்கணும். அதுதான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது, அதான் சீமானன் சொல்கிறாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் உறுதுணையாக இருக்காது, மனசில் வச்சுக்கோங்க. நன்றி.